Kerala to move ahead with first phase of Regional Rapid Transit System. Regional Rapid Transit System meaning என்ன? Is a high speed, high frequency rail network. Fast moving trains. Rail network start பண்றதுக்காக. Connecting major urban centers within a large metropolitan region. Urban centers meaning densely populated, highly developed areas. நல்ல டெவலப் ஆன ஏரியாஸ். டெவலப்டு ஆன ஏரியாஸில் என்னென்ன இருக்கும்? ரோட்ஸ் நிறைய இருக்கும், பிரிட்ஜஸ் நிறைய இருக்கும், பில்டிங்ஸ் நிறைய இருக்கும், ரயில்வே நெட்ஒர்க்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க ஃபோக்கஸ் எதெல்லாம் இருக்கும்? அர்பன் சென்டர்ஸில் மேனுஃபேக்சரிங்லேயும், காமர்ஸ் வர்த்தகத்துலேயும், சர்வீசஸ் சேவைகள், பணிகள், தொண்டுகள் இதிலெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் மூலமாக கேரளா ஹை ஸ்பீட் ட்ராவல் ட்ரெயின் வேணும் அப்படின்றத டிமாண்ட் வைக்கிறாங்க. ட்ரெயின்ஸ் எங்கெங்கே வேணும்னா திருவனந்தபுரம் டு காசர்கோடு 583 கிலோமீட்டர்ஸ். ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டு சப்மிட் ப்ரப்போசல் டு சென்டர். ப்ரப்போசல் சென்டருக்கு சப்மிட் பண்ணுறாங்க. இனிஷியேட் கன்சல்டேஷன்ஸ் டு அப்டன் ரெக்வயர்ட் கிளியரன்ஸ். எல்லா கிளியரன்ஸும் வாங்குறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ப்ரப்போசல் வைக்கிறாங்க. எந்த ப்ராஜெக்டுக்காக? ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ரயில்வே நெட்வொர்க் ப்ராஜெக்டுக்காக. இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் 1,92,780 crores. ஃபைனல் காஸ்ட் கேன் பி டிட்டர்மைன்டு அப்பான் கம்ப்ளீஷன் ஆஃப் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஃபைனல் காஸ்ட் சேஞ்ச் ஆகும். டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எதை சார்ந்திருக்குன்னா ஃபைனலைசிங் அலைன்மெண்ட், டெக்னிக்கல் மாடல்ஸ், சிக்னலிங் சிஸ்டம், டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட். ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ரயில்வே ப்ராஜெக்ட் கேரளாவில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா திருவனந்தபுரம் டு காசர்கோடு 583 கிலோமீட்டர். கேரளா ஹேஸ் ஆல்சோ டிசைடட் டு ஸ்டார்ட் த ரயில்வே ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஃபேஸாக திருவனந்தபுரம் டு திரிஷூர் 284 கிலோமீட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிக்னலிங் சிஸ்டம்ஸ் இதோட மீனிங் என்ன? அக்யூரேசி ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின்ஸ், மினிமைசிங் வெயிட் டைம். எங்கே? சிக்னல்ஸில் 2 ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது நிற்கிற வெயிட் டைம் கம்மியாகும். சீம்லெஸ் ட்ராவல்ஸு, ஒரு ஸ்டேஷன்ஸ்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன்ஸ் போகும்போது ட்ரெயின்ஸை கனெக்டிவிட்டி ட்ரெயின்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரே ட்ரெயினில் மூவ் பண்ணி போகிற மாதிரி லாங் டிஸ்டன்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். ரிலையபிள் கம்யூனிகேஷன்ஸு, எங்கேருந்து எங்கே ரிலையபிள் கம்யூனிகேஷன்ஸு? கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ட்ரெயின்ஸுக்கு ரிலையபிள் கம்யூனிகேஷன்ஸு அண்ட் சர்வேலன்ஸு அக்யூரசி ஜாஸ்தியாக இருக்கும். இதான் சிக்னலிங் சிஸ்டம்ஸோட மீனிங். டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் அதோட மீனிங் என்னென்னா மிக்சட் யூஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ். எல்லா கம்யூனிட்டிஸும் இந்த ட்ரெயினை, இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் ஹை குவாலிட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன்ஸ், குவாலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும், எல்லா கம்யூனிட்டிஸும் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். கேரளா ஸ்டேட் ஹேஸ் டிசைடட் ஃபேஸ் 1 திருவனந்தபுரம் டு கொச்சி மெட்ரோஸ். ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் மூலமாக ரயில்வே ப்ராஜெக்டை ஃபேஸ் 1 திருவனந்தபுரம் அண்ட் கொச்சி, ஃபேஸ் 2 திரிஷூர் கோழிக்கோடு லைன், ஃபேஸ் 3 கோழிக்கோடு கண்ணூர், ஃபேஸ் 4 காசர்கோடு கண்ணூர் காசர்கோடு லைன்லையும். கேரளா ஸ்டேட் ஃபியூச்சரில் இந்த ப்ராஜெக்ட் எங்கெங்கே வரணும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் வயா பாலக்காடு, திருவனந்தபுரம் டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி ஃப்ரம் திருவனந்தபுரம், மேங்களூர் ஃப்ரம் காசர்கோடு. Through this parallel phase execution, a complete statewide regional rapid transit system can be realized in 12 years. இந்த parallel phased execution எப்போ எல்லாத்துக்கும் தெரிய வரும் அப்படின்னா ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் மூலமாக வர்ற அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் 12 வருஷத்தில் ரியலைஸ் பண்ணப்படும். ஃபண்டிங் பேட்டர்ன்ஸு, ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் பேட்டர்ன்ஸ் என்னென்ன? ப்ராஜெக்ட் குட் பி இம்ப்ளிமெண்டட் வித் ஃபண்டிங் பேட்டர்ன் ஆஃப் 20% பை த ஸ்டேட். ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக 20% ஃபண்ட்.
20% பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக 20% ஃபண்ட், 60% வயா லாங் டேர்ம் லோன் borrowed ஃப்ரம் இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 60% இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக லாங் டேர்ம் லோன் மூலமாக வாங்கப்படும். சில்வர் லைன் ப்ராஜெக்ட், ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ரயில்வே நெட்வொர்க் ப்ராஜெக்ட்டுக்கு பேர் சில்வர் லைன் ப்ராஜெக்ட்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சில்வர் லைன் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4னு கேரளா பிரிச்சிருக்காங்க. இந்த சில்வர் லைன் ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எலிவேட்டட் பில்லர்ஸ் மூலமாக. மெட்ரோ ட்ரெயின்ஸ் எப்படி எலிவேட்டட் பில்லர்ஸில் இருக்கோ அதே மாதிரி அந்த எலிவேட்டட் பில்லர்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா, லேண்ட் அக்யூசியேஷன் கம்மியாகும். நேச்சுரல் வாட்டர் ஃப்ளோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை டைவர்ட் பண்ணாமலோ, நேச்சுரல் வாட்டர் ஃப்ளோ இயற்கை நீர்நிலைகளை பாதிக்கப்படாமலும் இந்த ப்ராஜெக்ட் நடத்தி முடிக்கப்படும். ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ரயில்வே ப்ராஜெக்ட். ஃபைனலைசிங் அலைன்மெண்ட்டோட மீன்ஸ் செட்டிங் ஃபைனல் அப்ரூவ்டு ஆத்தரைஸ்டு ரூட் ஃபார் ஹை ஸ்பீட் ரயில் காரிடார். எந்த ரூட்டில் ட்ரெயின் ட்ராவல் ஆகணும் அப்படின்ற ஃபைனலைசேஷன் இந்த ஃபைனலைசேஷன் அலைன்மெண்ட்டில் தான் இருக்குது. திஸ் ஸ்டெப் கன்ஃபார்ம்ஸ், எந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது இதில், ப்ரீசியஸ் பாத், எந்த பாத்தில் ட்ரெயின் ட்ராவல் ஆகும், ஸ்டேஷன் லொக்கேஷன்ஸ், எங்கெங்கே ஸ்டேஷன்ஸ் வரணும் அப்படின்னு, லேண்ட் அக்விசிஷன் பவுண்ட்ரிஸ், எது வரைக்கும் லேண்ட் அக்விசிஷன் இருக்குது அப்படின்ற பவுண்ட்ரிஸ் எங்கே இருக்குன்னா ஃபைனலைசிங் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும். டு மூவ் ஃப்ரம் ஃபீஸிபிள் ஸ்டடீஸ் டு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இந்த எல்லாம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் எதுக்காக, பர்பஸ், ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ரயில்வே நெட்வொர்க்கோட பர்பஸ் என்ன, கம்பேர்ட் டு ரோட் ட்ராவல், ரோடில் ட்ராவல் டைம் பண்ணுறதோட ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் மூலமாக வர ரயில்வே நெட்வொர்க்கில் ட்ராவல் பண்ணால் டைம் மினிமைஸ் ஆகும். ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ரயில்வே நெட்வொர்க், அதில் டெக்னிக்கல் மாடல்ஸ்னால் என்ன, மீனிங் என்ன, ரெடியூஸ் ட்ராவல் டைம், எலிவேட்டட் பில்லர்ஸ் மூலமாக தான் ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ரயில்வே ப்ராஜெக்ட் இருக்கும். கனெக்டிவிட்டி, பஸ்ஸஸ், லோக்கல் ட்ரெயின்ஸ், மெட்ரோஸ், இதோட சேர்த்து இந்த ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ரயில்வே ப்ராஜெக்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ரயில்வே ப்ராஜெக்ட்னால என்னென்ன பலன்கள், பூஸ்ட் எக்கனாமி, பொருளாதாரம் உயரும்.